உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய், 52,36,000 பேர் கொடுத்தோம், 7,300 கோடி கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த திட்டம் தொடரும். 46 பிரச்சனை இருப்பதா முதலமைச்சர் சொல்றார், நாம சொல்ல, முதலமைச்சர் சொல்றார். 46 பிரச்சனை இப்பதான் இருப்பதா 4 ஆண்டு கழிச்சு முதலமைச்சருக்கு தெரியும். விவசாயிக்கு எதுவும் செய்யல, விவசாய தொழிலாளிக்கு செய்யல. ஆக மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் தொடரும். பள்ளியில படிக்கிற பையன் அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க. நல்ல அறிவுபூர்வமான கல்வி நம்முடைய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி மாணவர் தான் இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள். அப்படி படிக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கு அறிவுத்திறன் கிடைக்க வேண்டும், விஞ்ஞான கல்வி கிடைக்கிறதுக்காக ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய், 52,36,000 பேர் கொடுத்தோம், 7,300 கோடி கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த திட்டம் தொடரும். இந்த பகுதி வறண்ட பூமி, இன்றைக்கு விளாத்திக்குளம் ஒரு வறண்ட பூமி. இந்த பகுதியில் நல்ல விவசாயிகள் நீர் கிடைத்து வேளாண் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தாமிரபரணி வைப்பார் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். நில எடுப்பு பணியெல்லாம் மேற்கொள்ளிட்டு இருந்தோம். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகு கைவிடப்பட்டு மீண்டும் உங்களுடைய பேர் ஆதரவின் மூலமாக அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் தாமிரபரணி வைப்பாறு திட்டம் நிறைவேற்றப்பட்டு இந்த வறண்ட பூமி செழிப்பா பசுமையா நல்ல விளைநிலங்களாக மாற்றி கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஏழை எளிய மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக இன்றைக்கு உணவுப் பொருட்கள் விலை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். அரிசி இன்னைக்கு விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, என்ன விலை உயர்ந்து போச்சு. ஆனா நம்முடைய மக்களுக்கு போதிய வருமானம் கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்றது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும். இது மாதிரி விளம்பரத்தாரை எடுத்துக்கிட்டு வீடு வீடா வர இருக்காங்க, வீடு வீடா வந்து உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கிறாங்க. இதுல என்னன்னா 46 பிரச்சனை இருக்குதா உங்களுக்கு. 46 பிரச்சனை இருப்பதா முதலமைச்சர் சொல்றார், நாம சொல்ல, முதலமைச்சர் சொல்றார். 46 பிரச்சனை இப்பதான் இருப்பதா 4 ஆண்டு கழிச்சு முதலமைச்சருக்கு தெரியும். நாட்டு மக்களுக்கு 46 பிரச்சனை இருப்பதா முதலமைச்சர் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டை ஆளலாமா? இனிமேல் 8 மாசம் தான் இருக்குது. எப்போ மக்கள்கிட்ட சந்திச்சு பிரச்சனை கேட்டு துறைக்கு அனுப்பி அது நிறைவேற்ற முடியும்? இதே போலதான் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஸ்டாலின். ஊர் ஊரா போனார். கிராமத்து மக்கள் இங்கேயும் வந்திருப்பாங்க நினைக்கிறேன், திமுக கட்சிக்காரெல்லாம் வந்திருப்பாங்க. ஒரு பெட்ஷீட்டை போட்டு மேடையில் அமர்ந்து மக்களையும் முன்னமர்த்தி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அதையெல்லாம் ஒரு வெள்ளத்தாளில் மனுவா எழுதி கொண்டு வந்த பெட்டியில போடுங்க, நாங்க அதை பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதை சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்ப்புனாங்க. அப்புறம் எதுக்கு, ஏற்கனவே மனு போட்டாச்சுல, மறுபடியும் எதுக்கு இந்த மனு? ஏற்கனவே மனு போட்டு அது பாக்கிலாம் நிக்குது. 4 வருஷம் மக்களை ஏமாத்திட்டீங்களா? மீண்டும் மக்களை ஏமாத்துறதுக்காக இது ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வருது. அதுதான் இப்போ முதலமைச்சருக்கு ஞாபகம் மக்களுடைய ஞாபகம் வீடு வீடா அரசு சார்பா இந்த தாளை கொடுத்து உங்களிடத்துல கோரிக்கை கேட்பாங்க. உஷாரா இருங்க, மீண்டும் ஏமாந்து விடக்கூடாது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.